மேனேஜ்மெண்ட்ஸ்னா ப்ராடக்ட்டோட எப்படி சேல் பண்ணுறாங்க, மேனேஜ்மெண்ட்னா அதோட ஸ்ட்ராட்டஜி, ரெஸ்பான்சிபிலிட்டி, அதோட விஷன்ஸ், ஃபியூச்சர் பிளானு, அந்த இதெல்லாம் இப்போ நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ ப்ராடக்ட் மேனேஜரோட ரோல் என்னன்னா செக்டரில் இருக்கிறாங்க சுற்றி இருக்க 8 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ ப்ராடக்ட் மேனேஜர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் மேனேஜர் தான் வந்து இப்போ ப்ராடக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் எப்படி ஸ்ட்ராட்டஜிக்காக எப்படி வந்து மார்க்கெட்டில் கொண்டு வரலாம், அதில் இன்னும் என்னென்னலாம் டெவலப் பண்ணலாம், அப்புறம் சக்ஸஸாக அந்த ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்டில் எப்படி வந்து அதை அப்படியே க்ரோத்தாக அந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகலான்றது ப்ராடக்ட் மேனேஜரோட அதோட டீம் வந்து ப்ராடக்ட் மேனேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா 3 பாயிண்ட் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் விஷன், செகண்ட் வந்து மார்க்கெட் ரிசர்ச் அண்ட் அனலைஸ், அதுக்கு லாஸ்ட் வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் லான்ச். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா அவர் ப்ராடக்ட் மேனேஜர் ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன வேலை, அவருக்கு இப்போ ஒரு ப்ராடக்ட் ரெடியா இருக்குன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ப்ராடக்ட் தான் சரியா இப்போ ரெடியா வருதா, அது ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னு அவங்க பார்க்கணும். செகண்ட் பாயிண்ட் வந்து அவங்க இப்போ ப்ராடக்ட் ஒரு லான்ச் ஆகுதுன்னா அந்த ப்ராடக்டோட லான்ச் கரெக்டான ப்ரைஸ் போடணும். ஸோ அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வேறு என்னன்னா அது எல்லா பீப்புள்ஸ்களை போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி வெளியே போய் அவங்களுக்கு காப்பி ரீச் ஆகிற மாதிரி இது பண்ணுறது தான் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்புறம் வந்து மார்க்கெட்டிங் ரீசன்ஸ்னா மார்க்கெட்டிங் ரீசன்ஸ் மீன்ஸ் ஸ்டடிங் த ஹோல் மார்க்கெட், கஸ்டமர், காம்படிட்டர் ஆர் ட்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படிலாம் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணலாம்னா என்னென்ன காம்படிட்டர் இருக்காங்க, எப்படிலாம் கஸ்டமர்ஸ் பிடிக்கலாம், என்ன மாதிரிலாம் புதுசாக ப்ராடக்ட் கொண்டு வரலாம், அந்த மாதிரி தான் பார்க்கலாம். அது எக்ஸாம்பிள் வந்து ஃபைண்ட் அவுட் த how many people use product, what brand they prefer, how much they are willing to pay. கன்க்ளூஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவருடைய எல்லா பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ப்ராடக்ட் விஷன் டெஃபினிஷன். ஸோ ப்ராடக்ட் விஷன் டெஃபினிஷன்னா இப்போ நம்ம ப்ராடக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதோட விஷன் என்ன, நம்மளோட அச்சீவ், இந்த ப்ராடக்ட் வச்சு இதுதான் யூஸ், இதோட விஷன் என்னன்னு சொல்றது வந்து ப்ராடக்ட் விஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வாஷிங் மிஷின் இருக்குன்னா அதோட அச்சீவ்மெண்ட் என்னன்னா வந்து கிளாத்ஸை வாஷ் பண்ணுறது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜி டெஃபினிஷன். ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜி டெஃபினிஷன்னா ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம், அந்த மார்க்கெட்லேருந்து அதை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, சில டைம் அது வந்து லாஸ்ட்டில் போகலாம். ஸோ லாஸ்ட்டில் போகிற டைமில் ப்ராடக்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி மூலிமா அதை வந்து திருப்பி எப்படி க்ரோத் பண்ண போகலாம். அடுத்த பாயிண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி ரோட் மேப்னா என்னன்னா வந்து ரோட் மேப் தான் வந்து ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ரோட் மேப் கிரியேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து ஒரு பிளான். இப்போ ப்ராடக்ட் கிரியேட் பண்ணி அது எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து எந்த மார்க்கெட்லாம் கொண்டு போகணும், அப்புறம் எந்தெந்த ஸ்டோருக்குலாம் எடுத்து போகலாம், எந்தெந்த வில்லேஜ்லாம் விற்கலான்றது தான் ரோட் மேப். ஸோ வந்து அந்த ப்ராடக்டோட டைம் லைன் சொல்லணும், அதான் ரோட். அதுக்கப்புறம் வந்து யூசர் அண்ட் மார்க்கெட் ரிசர்ச். யூசர் ரிசர்ச்னா என்னன்னா வந்து இப்போ வந்து இப்போ நம்ம கிளாஸ்ல எடுத்துக்கோனா இப்போ தினேஷ்க்கு வந்து என்ன ப்ராடக்ட் வேணும், இப்போ தினேஷ்க்கு வந்து ஃபோன் வேணும்னா அவனுக்கு என்ன ஃபோன் வேணும், ஃபோன் அவனுக்கு எப்படி இருந்தால் எந்த மாதிரி மாடல் இருந்தால் அவனுக்கு பிடிக்கும் கண்டுபிடிக்கிறது யூசர் ரிசர்ச். அப்புறம் மார்க்கெட் ரிசர்ச்னா இப்போ வேற ஏதோ ஒரு நார்மல் ப்ராடக்ட் எடுத்துட்டிங்கன்னா இப்போ அதே மாதிரி ஃபோனே எடுத்தாலும் ஃபோன் வந்து எந்தெந்த மார்க்கெட்லலாம் இப்போ மாடலெல்லாம் கொண்டு போய் ஃபோன் வைக்கணும். ஏன்னா வந்து ஃபோனில் மாடலில் வந்து நிறைய பேர் ஃபோன்ஸ் லேப்டாப் எல்லாம். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த மார்க்கெட்டில் கொண்டு போய் வைக்கலான்றது மார்க்கெட். அப்புறம் ஐடியா எவ்வளோச்சுன்னா ஒன்றும் அதே மாதிரி தான் அந்த ப்ராடக்ட் ரோட் மேப் மாதிரி ஐடியா வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் மேனேஜர் தான் அந்த ப்ராடக்ட் வந்து எல்லா ஐடியாவும் கிரியேட் பண்ணுவார்.
அதே மாதிரி நடுவில் வந்துட்டு ஏதோ ஒரு லாஸ்ட்டில் போகிற மாதிரி இருந்துச்சுனாலும் அவர்கிட்ட தான் வந்துட்டு